வணக்கம், வெல்கம் டு நஹாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் மாம்பழ கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேசரியில் ஃபுட் கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணல. மாம்பழ ஃப்ளேவரில் கேசரி ரொம்ப வித்தியாசமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே ஒரு முறை இந்த கேசரியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த மாம்பழ கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறம் திராட்சை, முந்திரி இதை சேர்த்து பொன்னிறமாக இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். இதுலேயே நெய் இருக்கும் பார்த்திங்களா, இந்த நெய்யிலேயே ஒரு கப் ரவையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்க போகிறோம். இந்த மாதிரி நெய்யில் ரவையை வறுக்கிறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவையை வறுக்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா அடி பிடிச்சிரும். இந்த கேசரியில் நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மாம்பழத்தில் இருக்கிற கலரே போதும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேசரி கலர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரவையை பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேனில் 2.5 கப் தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். ரவையை எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் 2.5 கப் தண்ணி. சாதாரணமாக நம்ம கேசரி பண்ணும்போது 3 கப் வரைக்கும் தண்ணி சேர்ப்போம். இதில் நம்ம மாம்பழ ஸ்மூதி சேர்க்க போகிறதுனால ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை நான் கம்மி பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 50 ml ஃப்ளேவர் இல்லாத ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுலேயே ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி ரெடிமேடாகவும் இருக்குது. நீங்களே அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை, ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் ரவையை இதில் சேர்த்து நல்லா கிளற போகிறோம். கை விடாமல் நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க. நார்மல் கேசரி நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபுட் கலருக்கு பதில் இதில் மேங்கோ ஸ்மூதி நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்துட்டு நம்ம கம்மியாக விட்டுருக்கோம். இப்போ ரவை இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரவை அளந்தோம் இல்லையா, அதே கப்பில் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நார்மலாக வந்துட்டு கேசரிக்கு 1.5 கப் சர்க்கரை வரைக்கும் நம்ம சேர்க்கலாம். இதில் மாம்பழத்தில் வந்துட்டு நேச்சுரலாக இனிப்பு இருக்கும் இல்லையா, ரொம்ப அதிகமாக சர்க்கரை சேர்த்துட்டோன்னா நமக்கு திகட்டிடும். அதனால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாலே போதும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்ட மாதிரி வரும். கை விடாமல் கிளறிக்கோங்க. கிளறிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் விட்டு நல்லா கை விடாமல் இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ கேசரி பதம் வந்துருச்சு. 2 மாம்பழம், இனிப்பான மாம்பழம் இந்த மாதிரி 3/4 கப் அளவுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாம்பழ பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா கை விடாமல் கிளறிக்கோங்க. இந்த மாம்பழம் வந்துட்டு நல்லா இனிப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு இருந்தாலும் டேஸ்ட் வந்துட்டு நமக்கு மாறி போயிடும். மாம்பழத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு வெரைட்டிலையும் ஒரு விதமான டேஸ்ட் நமக்கு வரும். இன்றைக்கி நான் இந்த கேசரி பண்ணுறதுக்கு பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. ஆனால் புளிப்பு இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கேசரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான மாம்பழ ஃப்ளேவரில் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.